தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதமான மார்கழி மாதம். இதில் நாம் திருப்பாவை 30 பாடல்களை அனுசந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்தே மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்வஜி நிகிலிதம் யாப்லாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா. கனைத்து இந்த திருப்பாவையின் முதல் 11 பாடல்களில் பாடியதைப் போலவே இன்றைய 12வது பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை எழுப்புவதாகவே அமைந்துள்ளது. இருந்தாலும் ஆண்டாள் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான தகவல்களை சேர்த்தே திருப்பாவை பாடல்களை அமைத்துள்ளார். கனைத்திலம் கச்செருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் ரெம்பாவாய். தன்னுடைய கன்றுக்குட்டியை நினைத்து இயங்கும் ஒரு எருமை தன்னுடைய பிள்ளையை நினைத்த மாத்திரத்தில் அதன் மடியில் இருந்து பால் சுரக்கிறது. அப்படி சுரந்த பால் வாசல் முழுவதும் வழிந்து ஓடி உன்னுடைய வாசலை சேராக்கி விட்டது. அந்த வாசலில் வந்துதான் நாங்கள் அனைவரும் நின்று கொண்டு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறோம். பனி அனைத்தும் எங்களின் தலை மீது கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை கூட பொருட்படுத்தாமல் உன்னுடைய வாசலில் வந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதை கூட நீ கேட்காமல் இருக்கிறாயே. இலங்கையை ஆண்ட ராவணன் சிவனை வைத்த மனதில் சீதையை நினைத்ததால் அவனுக்கு ராமன் அழிவை ஏற்படுத்தினார். சீதைக்கு பிரியமான நாயகனான ராமனின் புகழை பாடி நாம் வணங்க வேண்டும். நீ எழுந்து வா பெண்ணே, இனியாவது எழுந்து வா. இது என்ன, இப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாய்? அனைத்து வீடுகளிலும் இருப்பவர்களும் அறியும் வகையில் நீ எழுந்து வா. நாம் அனைவரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். இயற்கையின் வர்ணனையோடு இந்த பாசுரத்தை துவங்கி ராம காவியத்தின் பெருமையை சொல்லி தோழியை எழுப்புவதைப் போல் இந்த பாடலை ஆண்டாள் அமைத்துள்ளார். மாடுகளில் மந்தமான தன்மை கொண்டது எருமை மாடு. அந்த மாட்டிற்கு ஏற்படும் தாய்மை உணர்வையும் தாய்ப்பாலின் பெருமையையும் சொல்லி துவக்குகிறார். அதோடு பனி தலை மீது கொட்டுகிறது என்பதை சொல்லி எத்தனை துன்பங்கள் தடைகள் வந்தாலும் இறைவன் மீது கொண்ட பக்தி அவனை வணங்க வேண்டும் என்ற மன உறுதியில் இருந்து பின்வாங்கக்கூடாது என்பதையும் ஆண்டாள் இங்கு உணர்த்தியுள்ளார். அதோடு மிகப்பெரிய சிவபக்தனான ராவணன் சிவனை மட்டும் நினைத்திருந்தால் அவனது புகழை உலகமே கொண்டாடியிருக்கும். ஆனால் பிறரின் மனைவியான சீதையை நினைத்ததால் அவன் அழிந்தே போனான். அதனால் தெய்வ சிந்தனை மட்டும் மனதில் இருக்க வேண்டும், தீய எண்ணங்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது என்பதையும் இந்த பாடலில் கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரத்தின் பொருள் என்று பார்த்தால் கனைத்திலம் கற்றெருமை கன்றுகளை நினைத்து கனைக்கின்ற சப்தமிடும் இளமையான எருமைகள் கன்றுக்கு இறங்கி கன்றின் மீதான அன்பினால் நினைத்து முளை வழியே நின்று பால் சொர கன்றை நினைத்து எருமைகளின் மடியில் இருந்து பால் சொரிய நனைத்தில்லம் சேராக்கும் பால் சொரிந்து வீட்டின் வாசல்களை சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நல்ல செல்வம் உடையவனின் தங்கையை பனித்தலை வீழ பனிபொழியும் காலத்தில் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை ராவணனை அழித்த ராமனை மனதுக்கு இனியவனை பாடவும் நீ வாய் திறக்காமல் உறங்குகிறாய். எழுந்திராய் எழுந்து வா என்று இந்த பாசுரத்தை மார்கழி மாதத்தின் பனிப்பொழிவும் பால்வளமும் மற்றும் தோழிகளை எழுப்பும் பக்தி உணர்வை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. ஆண்டாள் தன் தோழியை பாசுரத்தில் பாட அழைத்து இந்த பேருறக்கம் என்னவென்று வினவுகிறார். ஆண்டாளின் திருப்பாவையில்
பால் பெருகி ஓடுகின்றது. ஆனால் அவர் ஒருவர்தான் தமிழ் கவிஞர்களில் தமிழ்நாட்டின் பால் வளத்தை பேசியிருக்கிறார். கம்பன் நாட்டு படலத்தில் ஆண்டாளை ஒத்து ஈர நீர் படிந்து இந்நிலத்தை சில கார்களின் என்னவரு கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிடமென் முளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே என்று கன்றுகளை நினைத்து எருமைகள் பால் சொரிவதால் செந்நெற் பயிர்கள் தழைக்கின்றன என்று பாடுகிறார். அவரை போன்று திரிகூட ராசப்ப கவிராயர் சூழமேதி இளங்குந்துறையிற் சொரியும் பாலை பருகிய வாலை கூழை வாச பலாவினிற் பாய கொழும்பலாக்கனி வாழையிற் சாய வாழை சாய்ந்தொரு தாழையில் தாக்கவரு விருந்துகுபசரிப்போர் போல் தாழை சோரிட வாழை குறுந்திடும் சந்திர சூடர்த்தென் ஆரிய நாடே என்று குற்றாலத்தின் பால்வளத்தை பாடுகிறார். இவர்கள் இருவருக்கும் ஆண்டாள் பாடல்தான் உந்துதலை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் முழுக்க முழுக்க பக்தி நிரம்பியதாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாவை பாடல்களில் நெல்லை பற்றிய செய்தி ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் வருகிறது. அது ஓங்கு பெறும் செந்நெல் என்று ஒரு பாசுரத்தில் பாடியிருக்கிறாள். அடுத்ததாக வயல் வளத்தை பற்றி திருப்பாவையில் அவர் பேசவே இல்லை. ஆயர்குலப் பெண், என் குலப்பெருமையையும் வளத்தையும் மட்டும்தான் பேசுவேன், நான் ஆயர்குலப் பெண் இல்லையா என்று அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். எருமைகள் வீட்டை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றன. ஆண்டாளின் பாடலில் கன்றை விட்டு சிறிது நேரம் கூட பிரிய விரும்பாத எருமைதான் கொட்டிலை விட்டு நீங்கியவுடனே பால் சொரிய ஆரம்பித்து விட்டது. ஒரு எருமை சொரிந்த பாலிலேயே வீட்டு வாசல் சேராகிவிட்டது என்று சொல்லும் பொழுது எங்கள் குலத்தின் வளத்தை பாரீர் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக கோபியர்களின் செல்வ செழிப்பை கூறுகிறார். தலையிலோ பனி வெள்ளமிட, கீழோ பால் வெள்ளமிட, உள்ளத்தில் காதல் வெள்ளமிட, தெப்பம் பற்றுவாரை போல இவளுடைய தலைவாயிற் மேற்கட்டையை பற்றி நின்று அவளை கூப்பிடுவது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நற்செல்வன் தங்காய் என்று ஆண்டாள் பாடும் இந்த நற்செல்வன் யார்? ராமனை விட்டு சிறிதும் பிரியாத இளைய பெருமாளாகிய லக்குவணனை போல் கண்ணனை விட்டு பிரியாத கண்ணனின் தோழன். அவனை இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அவன் கண்ணன் சேவையில் பால் கறக்க மறந்துவிட்டதால் எருமை முளைக்கடுத்து கன்றை நினைத்து குமுறி பால் சொரிகின்றன. முகில் மலையை சொரிய நினைத்தால் அது கடலுக்குள் செல்ல வேண்டிய கட்டாயம். ஆனால் முகில் போல் எருமைகளுக்கு அக்கட்டாயம் இல்லை. கன்றுகளை பற்றிய நினைவே அதற்கு ஊற்றாக ஆகிறது. கேட்காமலேயே சொரிகிறது. அர்ஜுனன் கேட்டா கண்ணன் கீதையை பெருக வைத்தான். அதுபோல் இந்த இடத்தில் எருமைகளும் தன் கன்றின் சப்தத்தை கேட்டே பாலை சொரிகின்றன. அப்படிப்பட்டதான நற்செல்வனின் தங்கையை இந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள். தண்ணீரை போல இருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகனுக்கு சினம் உண்டோ என்ற கேள்விக்கு இதில் பதில் தருகிறாள். அவன் மீது அம்பு பட்டபோது கோபப்படவில்லை. ஆனால் சிறிய திருவடியான அனுமன் மீது அம்பு பட்டபோது கோபப்படுகிறான் என்று சொல்கிறாள். அவன் மனதிற்கு இனியவன். எதிரியான ராவணன் கூட நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன் என்று நினைக்கவில்லையா? ஆனால் பெண்ணாய் இருந்தும் ஆண்டாளுக்கு அவன் ஏகபத்னி விரதன் என்பதால் மனதிற்கு இனியவனாக இருந்தானாம். கண்ணனைப் போல் பல பெண்களை தேடி அலையாதவன். வேம்பேயாக வளர்த்தாள் என்று ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் சொல்லியபடி இவனுடைய செய்கைகளை பல சமயங்களில் வேப்பங்காயாக இருக்கின்றன. அப்படி யசோதை வளர்த்திருக்கிறாள். ஆனால் மண்ணு புகழ் கோசலை மணிவயிறு வாய்த்தவனோ அவனை அவள் ஒழுக்கமாக வளர்த்திருப்பதால் அவன் மனதிற்கு இனியவன்.
கௌசல்யின் மனதிற்கு இனியவன், சீதையின் மனதிற்கு இனியவன் என்று அனைவரின் மனதிற்கும் இனியவனான ராமனை ஒப்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணானவள் சீதையைப் போல் கொடியை போன்ற இடையை உடையவள். அப்படிப்பட்ட பெண்ணை இந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள். பொய்யோ எனும் இடையால் நுண்ணுயிர் கம்பன் கொடி எனில் சுற்றி படர கொம்பு வேண்டும். கண்ணன் தான் இந்த கொடி சுற்றி படர்வதற்கான கொம்பு என்று இந்த பாசுரத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான பெண்ணை எழுப்ப அவளும் எழுந்து இந்த கோஷ்டியில் கலந்து கொள்ள அடுத்த இல்லத்தை நோக்கி நகர்கிறார்கள். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, தரிசனம் டிஜிட்டலோடு இணைந்திருங்கள். நாளை வேறொரு பாசுரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.